பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இல்லை, ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாயா. நாம் இப்போ மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா கம்ப்யூட்டர் ராசி, கணிதம் ராசி, ஆடிட்டர் ராசி, கணக்கப்புள்ள ராசி, மணியார் ராசின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மிதுனம்னா புதன், கணக்கன், அக்கௌண்ட்ஸு, இன்கம் டேக்ஸு, வரி, இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா மிதுனம் தான். ரொம்ப அற்புதமான ராசி. நிறைய பேர் ஆசிரியர் இருக்காங்க. சரி, இப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1ஆம் இடம் நீங்கள், 4ஆம் இடம் சுகம். நீங்கள் சுகமாக இருக்கீங்க. ஏன்? அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 1ஆம் இடம்னா நீங்கள், 4ஆம் இடம்னா அம்மா, 4ஆம் இடம்னா வண்டி வாகனம், சுகம், அனைத்து விதமான சுகம். 4ஆம் இடம் தான் பாசம், 4ஆம் இடம் பாதுகாப்பு. இது 2க்கு அதிபதியான கிரகம் எது? புதன். அது உச்சமான சுக்கிரனோட சூரியனோட சேர்ந்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்களுக்கு, உங்களுடைய வாகனங்களுக்கு, தாயாருக்கு, இல்லை எல்லாத்துக்கும் பூர்வீகம். 5ஆம் இடம் பூர்வீகம், உங்கள் குழந்தைங்க, அதிர்ஷ்டம். அதுக்குள்ள கிரகம் உச்சம். அப்போ என்ன அர்த்தம்? 3ஆம் இடம் சகோதரி சகோதரன், இளைய சகோதரன் சகோதரி. நீங்கள், உங்கள் தம்பி தங்கச்சி, உங்கள் அம்மா, உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஒத்துமையாக எங்கே இருக்கீங்க? 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. அந்த சூரியன் 10ஆம் இட திக்பலம் சொல்றது. அப்போ அனைத்து விதமான தேவைகளும் இந்த மாதம் பூர்த்தியாகும். 9ஆம் இடம் அப்பா, அவரும் நல்லா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு. ஆனா 3ஆம் பார்வையா சனி பகவான் 11 பார்க்கறது சிறப்பு அல்ல.
சனி பார்க்கக்கூடாது. ஏன்? அஷ்டமாதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்போ சித்தப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவு உண்டு, அல்லது உங்கள் மகளுக்கோ மருமகனுக்கோ ஒரு சின்ன மருத்துவ செலவு உண்டு, அல்லது ஒரு விரய செலவு உண்டு. ஆனால் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்குது. அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் பார்க்குற வேலையில் அற்புதமான யோகங்கள், பண வரவு, 5ஆம் இடம் பதவி உயர்வு, புகழ், சொத்து, ஆன்மீகம், அதிர்ஷ்டம் எல்லாம். அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும், உங்கள் அம்மாவுக்கு தேவையானது கிடைக்கும், உங்கள் தம்பி தங்கச்சிகளுக்கு தேவையானது கிடைக்கும். 4ஆம் இடம் அம்மா, 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி, 5ஆம் இடம் பூர்வீகம். இது எல்லாம் ஒத்துமையாக இருந்து அந்த வீடு வலுவாக இருக்குது, இன்னும் வலுவாக இருக்குது. ஏன்னா சூரியன் திக்பலத்தில் இருக்கிறதுனால. 3ஆம் இடம் தான் முயற்சி, கீர்த்தி, புகழ் எல்லாம் சொல்கிறது. அது வெளிச்ச கிரகம் சூரியன், வளர்ச்சி கிரகம் சூரியன். அப்போ 10ல் சூரியன் ஒருத்தருக்கு இருந்தால் அரசு சார்ந்த விஷயங்கள் வெற்றி, அரசியல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி. 3ஆம் இடம் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் வெற்றி. செவ்வாய் ராசியிலே இருக்குது, விளையாட்டுக்கான கிரகம் ராசியிலே இருக்குது. விளையாட்டுக்கான கிரகம் சூரியன் 3ஆம் வீட்டு கிரகம், அது ராசி 10ல் இருக்குது. ஆக விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு. 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன், 3ஆம் இடம் தான் கலை, 3ஆம் இடம் கை, வலது கை, 8ஆம் இடம் இடது கை. அப்போது 8ஆம் இடமும் நல்லா இருக்குது, 3ஆம் இடம் நல்லா இருக்குன்னா ஆயுள், தீர்க்க ஆயுள், உங்கள் தொடர்புகள் விரிவடைந்து நிறைய மாற்றங்கள் மாற்றி மாதத்துலேருந்து கிடைக்கும். இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் அங்கே வந்துடுவார், சனி பகவான் 10க்கு வந்துடுவார். மிதுனராசிக்கெல்லாம் ஓகோன்னு இருக்கும், அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக இந்த மாதம் குடும்பத்துக்கே யோகம், எல்லா விதமான யோகம் இருக்குது. செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா புதன் அப்படின்னா மெதுவாக ரீசனபிளாக போகிற கிரகம், செவ்வாய்னா வேகமான கிரகம், கோபமான கிரகம். அப்போ கடன் வாங்கிடக்கூடாது, யார்கிட்டையும் கோபமாக பேசிடக்கூடாது. அதே நேரத்தில் 11ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் ராசியில் இருக்கும்போது லாபங்கள் நிறையா இருக்கும், உங்கள் சிந்தனை ஃபுல்லாக லாபத்திலே இருக்கும். ராசியில் இருக்க செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது புதுசாக ஒரு சொத்து வாங்கலாம். ஏன்னா சூரியன் பார்க்கறதுனால அரசாங்க லோனும் கிடைக்கும். சுக்கிரன் பார்க்கறதுனால அழகான வீடு கட்டுவீங்க. சுக்கிரன்னா சொகுசு, 4ஆம் இடம்னா நீங்கள் வாங்குகிற காரு இல்லை 2 வீலரு. சுக்கிரன் பார்க்கறதுனால அந்த கார் அழகான காராக வாங்குவீங்க, அல்லது அழகான 2 வீலர் வாங்குவீங்க. 4ஆம் இடம் வலுவாக இருக்குது, 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பழைய சொத்து ஒன்று விற்று, அல்லது பழைய வண்டியை ஒன்று விற்று ஒரு வண்டியோ சொத்தோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடம் உங்களுக்கு மனைவியை சொல்கிறது, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது. அந்த இடத்துக்கு 4ம் 10ம் வலுவாக இருக்குது. மனைவிக்கும் 10ஆம் இடமும் 4ஆம் இடம் நல்லா இருக்குது. மனைவிக்கு 4ஆம் இடம், மனைவிக்கு 10ஆம் இடம், இந்த கிரகங்கள்லாம் அங்கே பார்க்கறதுனால அவங்களுக்கும் தொழில்துறை நல்லா இருக்கும். ஆக குடும்பமே கொண்டாட போகிற மாதம் இந்த மாதம். வழிபட வேண்டியது மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுறது நல்லது, பெருமாள் வழிபாடை அதிகமாக பண்ணுறது நல்லது. ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் போய் வர்றது நல்லது. இப்படி இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா இந்த மாதம் மட்டுமல்ல எல்லா மாதமும் உங்களுக்கு வெற்றியே. நீங்கள் மிதுன ராசிக்காரங்க 24ஆம் தேதி 25ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பணிகளை வழக்கம் போல் செய்யுங்க. 2 வீலர் காரில் போகும்போது கவனமாக இருங்க. பணம், பேங்க்கு, ஃபைனான்ஸு இதில் இருக்கிறவங்க, குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க கவனமாக இருங்க. மற்றபடி பாதகம் இல்லை. இந்த மாதமும் பொற்காலமே. ஓம் நமச்சிவாய.